நம்ம முத்திரை மருத்துவத்துல இன்னைக்கு வந்து பிணகு அல்லது பினாக அப்படின்னு ஒரு முத்திரை வந்து பார்க்க போறோம். இந்த பினாக அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னா, சிவனுடைய பினாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லு வந்து இருக்குது. விஸ்வகர்மா வந்து சிவனுக்காக அந்த வில்லை வந்து உருவாக்கி கொடுக்குறாரு. அந்த வில்லை வந்து எதுக்காக உருவாக்கி கொடுக்குறாருன்னா, சிவபெருமான் வந்து திரிபுர அசுரர்கள் 3 பேர் இருக்கிறாங்க. அந்த திரிபுர அசுரர்களை அழிப்பதற்காக சிவபெருமான் வந்து இந்த வில்லை வந்து உருவாக்கி கொடுக்குறாரு. இந்த திரிபுர அசுரர்கள் என்ன பண்றாங்கன்னா, தங்கம், வெள்ளி மற்றும் இரும்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பறக்கும் நகரங்களை உருவாக்குறாரு. அந்த பறக்கும் நகரங்களை உருவாக்கி அவங்க என்ன பண்றாங்க, மக்களுக்கெல்லாம் தேவேந்திரர்களுக்கெல்லாம் எனர்ஜி வந்து கொடுக்குறாங்க. அப்ப எல்லாம் தேவர்கள் தான் அதிகமா இருப்பாங்க மக்கள். அதனால அந்த காலம் வந்து சக்தி யுகம். அப்படி இருக்கும்போது தேவர்கள் தான் சொல்லுவாங்க. அதனால தேவர்களுக்கு எனர்ஜி கொடுத்ததான் வரும். தேவர்கள், முனிகள், ரிஷிகள், அப்புறம் மக்களுக்கெல்லாம் எனர்ஜி கொடுக்குறாங்க. அப்போ எல்லாருமே போய் சிவன்கிட்ட வேண்டும் போது சிவன் பெருமான் வந்து விஸ்வகர்மா கொடுத்த அந்த வில்லை எடுத்துட்டு வந்து இவர் என்ன பண்றாரு, அந்த 3 அசுரர்களையும் வந்து வதம் செய்யறாரு. அப்பேற்பட்ட வல்லமை வாய்ந்த அந்த பினாக வில்லின் சக்தியை உணர்வதற்கு இந்த முத்திரை வந்து உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லப்படுது. அப்போ இந்த முத்திரை எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு 3 பேர்கள் அதை உள்ள அடக்கி வச்சுக்கிட்டு இந்த கட்டவலை வச்சு இப்படி இந்த 3 பேரும் தாங்கி பிடிச்சிக்கிட்டு இந்த ஆள்காட்டி வலை இருக்கு இல்லையா, அந்த ஆள்காட்டி ரெண்டும் இப்படி நேரம் இருக்கிற மாதிரி, ஒட்டக்கூடாது, நேரம் இருக்கிற மாதிரி கைகளை நீட்டி வச்சு வச்சுக்கணும். அப்போ இது ஒரு வில் அமைப்பு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்போ கையை நீட்டி வச்சுக்கும் போது இந்த மாதிரி வச்சுக்கணும். உங்களால் முடிஞ்சுன்னா இப்படி வச்சுக்கலாம். கை நீட்டி வலிக்குதுன்னா கொஞ்சம் நீங்கள் சுருக்கி வச்சுக்கலாம். இல்லை ரொம்ப வலிக்குதுன்னா ஒரு சில இப்படி நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் கைகளை என்ன பண்ணணும், நம்ம நீட்டி வைக்கணும். இப்படி நீட்டி வைக்கணும். நல்லா பார்த்துங்க. கையை நீட்டி வச்சு இந்த விரல் ரெண்டும் இப்படி நீட்டோட மாதிரி வைக்கணும். அப்படி வச்சுட்டு கண்களை மூடி அமைதியாக உட்காந்து உங்களோட சுவாசத்தை நீங்கள் கவனிச்சுட்டு இருக்கணும். அப்படி சுவாசத்தை நீங்கள் கவனிக்கும் போது உங்களுக்குள்ள உள்ளார்ந்த அமைதியுமே ஆழமான உங்களுடைய ஆள் மனசுல கூடிய சக்தியை உணரக்கூடிய தன்மையை வந்து இந்த முத்திரை வந்து கொடுக்குமாமா. மேலும் உங்களுடைய நரம்பு மண்டலத்தை இது வந்து பலப்படுத்தும் சொல்லப்படுது. நேர்மறையான எண்ணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இதன் மூலமா கிடைக்க தொடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது போக மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பமான மனநிலை நீங்கி சக்தி வாய்ந்த மனநிலை வந்து நீங்க மாறுவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். தியானத்தன்மையில ஆழமாக பயணிப்பதற்கும் இந்த முத்திரை வந்து உங்களுக்கு உதவியா வந்து இருக்குன்னு சொல்றாங்க. இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான முத்திரையாக இந்த முத்திரை வந்து செயல்படுது. இந்த முன்னோர்கள் சொன்ன இந்த பினாக முத்திரை அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணிக்கீங்க, பயன்படுத்திக்கீங்க. இது பிணகு முத்திரைன்னு நீங்க வந்து கூகுளில் தேடிங்கன்னா சில நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க தொடங்கும். பிணகு மற்றும் பினாக நீங்க தேடிங்கன்னா கிடைக்கும். நீங்க அங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இது போன்ற முத்திரைகள்லாம் பயிற்சி செய்யும் போது நம்ம வந்து முதல்ல நம்மளுடைய குருவுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு நம்மளுடைய கைகளை முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக வைத்துக்கொண்டு நம்ம முத்திரை செஞ்சோம்னா நல்ல பேராற்றலை நாம் வந்து உணர முடியும். இந்த முத்திரை மருத்துவத்தை நீங்க வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் ஆன்லைன் மூலமா நீங்க வந்து எங்ககிட்ட கற்றுக்க முடியும். கற்றுக்கொண்டு உங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். யாருக்காவது முத்திரை சம்பந்தமான மருத்துவ ஆலோசனைகள் வேணும்னாலும் நீங்க வந்து ஆன்லைன் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது போன்ற முத்திரைகள்லாம் கற்றுக்கொண்டு அனைவரும் வளமாக நலமாக வாழுங்கள் இறைவனை வேண்டிக்கிறேன். சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு சலகலை வேணாலும் நீங்க யார் மூலமா எங்ககிட்ட கத்துக்கலாம். விருப்பங்களும் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். குருவே நம, தந்தையே நம.